குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளின் கல்வித் தரத்தை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பல்வேறு கொள்கை ரீதியிலான தீர்மானங்களை எடுத்துள்ளது. அதற்கமைவாகவே அஸ்வசும பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இதற்காக 6.6 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. நேற்றைய தினம் சகல பிள்ளைகளுக்கும் இக்கொடுப்பனவு வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபை ஆணையாளர் ஜயந்த விஜயரத்ன தெரிவித்தார். இதேவேளை பாடசாலைகளில் வசதி கட்டணத்தை செலுத்த முடியாத அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ள 2,50,000 பிள்ளைகளுக்கு அதிபர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய 13 லட்சம் மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவு கிடைக்கப்பெற உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளில் பிரதான கடன் நிபந்தனையாக அதிகரிக்கப்பட்டுள்ள வேட் வரியை திருத்த முடியாது போனது. அதனால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட பாடசாலை உபகரணங்கள் மீதான வேட் வரியை நீக்கும் யோசனையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகளை கவனத்திற்கொண்டே அரசாங்கம் இவ்வாறு 6,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுத்தது.